ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் பக்தி யோகம்ன்ற 12வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். இதில் முதல்லையே தொடங்கின உடனே அர்ஜுனன் பகவானை ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். அதாவது பகவானையே வேண்டுற பக்தர்களா இல்லைன்னா ஆத்மாவை வேண்டுற கைவல்யார்த்திகளா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்களோட இலக்கை சுலபமாக சீக்கிரமாக யாரை அடைகிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு பகவான் என்னையே போதும் நினச்சி பக்தி பண்ணுறாங்களே, ஈடுபட்டு என்கிட்ட தன்னோட மனசெல்லாம் செலுத்தி ஈடுபட்டு பக்தி செய்கிறாங்களே, அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் அவங்களுடைய இலக்கை ரொம்ப சுலபமாக அடைகிறாங்க அப்படின்றத 2வது ஸ்லோகத்தில் சொல்லியும் முடிச்சிட்டாரு. இப்போ அது எதனால சொல்கிறாருன்றத காரணத்தை விளக்க வேண்டாமா? அந்த காரணத்தை விளக்கிறது தான் நம்ம 3வது 4வது 5வது இந்த 3 ஸ்லோகங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, தேயத்தோடு கூட இருக்கக்கூடிய நம்மளை போல் ஒரு சாமானிய மக்களுக்கு ஆத்மாவை அடையக்கூடிய அந்த சுகம் சுலபத்தில் கிட்டாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அதுதான் என்ன இப்படின்றத பார்க்கலாம். முதல்ல 3வது ஸ்லோகம் மூலமாக ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यञ्च कूटस्थमचलं ध्रुवम्. ஏது யாரெல்லாம் ஆத்மாவை, அதாவது எப்படிப்பட்ட ஆத்மா, அனிர்தேஷ்யம் அவ்யக்தம். அனிர்தேஷ்யம்னா தேசியம், அதாவது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறத்தில் இருக்கும், இவ்வளோ கால்கள் இருக்கும் அப்படின்லாம் சுட்டி காட்டக்கூடிய, அடையாளம் சொல்லக்கூடிய. அனிர்தேஷ்யம்னா அடையாளம் சொல்லி சுட்டி காமிக்க முடியாத, அவ்யக்தம் புலன்களால் பற்ற முடியாத, அதாவது புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய, சர்வத்ரகம் அச்சிந்தியம். சர்வத்ரகம்னா எல்லாருடைய உடம்புக்குள்ளும் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய, அச்சிந்தியம் புத்தியால் இன்னதென்று அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத, கூட்டஸ்தம் அச்சலம் துருவம். கூட்டஸ்தம்னா பொதுவானதாக இருக்குது, ஏதாவது எல்லாருக்குள்ளேயும் பொதுவானதுன்னா அது ஆத்மானு சொல்லலாம் இல்லையா, பொதுவானதான. அச்சலம்னா நழுவாதன்னா தன்னுடைய இயற்கை தன்மையிலிருந்து, அந்த ஆத்மான்ற அந்த இயற்கை தன்மையிலிருந்து நழுவாத, துருவம் நித்தியமான, அக்ஷரம் உபாசத்தை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஆத்மாவை உபாசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினம் தான். எதனாலன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்திரிய கிராமம் சந்நியம்ய, அதாவது அடுத்த ஸ்லோகம் வரும். இப்போ 4வது ஸ்லோகம், சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாஹ. இது வரைக்கும் எப்படிப்பட்ட ஆத்மா உபாசிக்கிறவங்க கைவல்யார்த்திகள்னு சொல்லிட்டாரு. அது உபாசிக்கிறதுனால என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, இந்திரிய கிராமம் சந்நியம்ய, எல்லா புலன்களையும் சந்நியம்ய நல்லா அடக்கிக்கணும். அதுவே கஷ்டம். ஒன்றும் இல்லை, கண்ணால் இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் நமக்கு அதை பார்த்தே ஆகணும்னு தோணும். ஏதானு ஒன்று கேட்கக்கூடாது, ஏதானு ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் அதை சாப்பிட்டே ஆகணும்னு தோணும். அப்படி இருக்கும்போது ஒரு புலனில் எல்லா புலன்கள் மனசையும் சேர்த்து அடக்கி, சர்வத்திர சமபுத்தயாக, அதாவது எல்லாரையும் சமமாக பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது அந்த ஆத்மா தானே, அந்த ஆத்மான்றது எல்லாருக்குள்ளேயும் பொதுவானதாக இருக்குல்ல. அப்போ எல்லாரையும் சமமாக பார்த்து, சர்வபூத ஹிதேரதாக, எல்லா ஜீவராசிகளோட நலனையும் கருதியே இருக்கணும். தே மாமேவ பிராப்னோந்தி, அப்படிப்பட்டவர்கள் என்னையே அடைகிறார்கள். இந்த இடத்துல என்னையே அடைகிறார்கள்னா என்ன, உயர்ந்ததான அந்த ஆத்மாவை அடைகிறார்கள் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. சரி, இது கஷ்டத்தை சொல்லிட்டாரா? இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் எதனால இவங்க அவங்களோட இலக்கை அடையிறது சுலபம் இல்லை, பக்தி யோகம் செய்கிற அளவுக்கு சுலபம் இல்லைன்றத 5வது ஸ்லோகம் மூலமாக சொல்ல போகிறாரு. क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं देहवद्भिरवाप्यते. क्लेशः अधिकतरः. क्लेशः இப்படி ஆத்மா உபாசித்து அடையிறதுல கிளேஷகனா துக்கம், அதிகதரக ரொம்ப அதிகம்னா என்ன, பக்தி யோகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக கஷ்டம்தான் இது. தேஷாம் அவ்யக்த ஆசக்த சேத்தசாம், அவர்கள் அதாவது ஆத்மா உபாசிக்கிறவங்க எப்படிப்பட்ட ஆத்மா உபாசிக்கிறாங்க, அவ்யக்தமான ஆத்மா இடத்துல பட வேண்டியிருக்கு அவங்க.
அவ்வியக்தாகி கதிகி, அந்த அவ்வியக்தமான ஆத்மா நம்ம புலன்களுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டு புலன்களால் பற்ற முடியாத அந்த ஆத்மா தான் கதின்னு நினச்சா அது துக்கம் தானே. தேகவத்பிஹி துக்கம் அவாப்பியதே. ஸோ இப்போ அப்படிப்பட்ட ஆத்மாவை வந்து அவங்க உபாசிக்கும் போது சாமானிய மக்களுக்கு, ரொம்ப பெரிய பெரிய ரிஷிகள் ஏதோ வருஷக்கணக்காக தப்பஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேணால் சரி, நம்மளை போல சாமானிய மக்களுக்கெல்லாம் இந்த ஆத்மாவை, இப்படிப்பட்ட ஆத்மாவை, அதுவும் இப்படிலாம் புலனெல்லாம் அடக்கி எல்லாரையும் சமம்னு பார்த்து எல்லாருக்கும் நலன் மட்டுமே கருதி, புலனுக்கே அதாவது கண்ணாலையும் பார்க்க முடியாது, நம்ம புத்திக்கும் எட்டாத, புத்திக்கெல்லாம் தாண்டினது, மூக்கால முகர முடியாது, தொட முடியாது, இன்னதென்று சுட்டியே காட்ட முடியாது, இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா உபாசிக்கணும்னா அது சுலபத்தில் அந்த சுகம் கிடைக்காது இல்லையா, ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ட்டு பகவான் அந்த காரணங்களையும் இந்த 3, 4, 5 ஸ்லோகங்கள் மூலமாக எடுத்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வேணா என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.